உதயநிதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய அரசை வச்சு செய்யன்னு செய்கிறாரு, போட்டு நாராக கிழிக்கிறாரு, அப்படியே கிழிச்சு அப்படியே தொங்க விடுறாரு. அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் 1% கூட அதில் வந்து பொய்யான வார்த்தைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து ஆதாரத்தோடு தான் பேசுகிறாரு. அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அரசியல்வாதி நபர் கிடையாது. அவங்க வந்து பாரம்பரியமாகவே வந்து அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். ஆனால் இந்த அளவுக்கு இருந்தும் கூட இந்த உதயநிதி அண்ணா வந்து அவருக்குள்ள இவ்வளவு திறமை வந்து ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ தான் பார்க்குறேன். தயவு செஞ்சு நீங்களும் அவர் என்னென்னலாம் விமர்சிச்சாருன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரும் தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கிறவங்க யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசைடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர். மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன். உதயநிதி அண்ணா பேசுனதில் என்ன தவறு? ஏன்னா தற்போதைய அமைச்சர்களையும் எம்எல்ஏவும் வச்சு செய்யன்னு செய்கிறாரு. இதில் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு எல்லாமே இது வந்து மக்களுக்கு இப்போ நல்லா புரியும். யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், யார் நம்ம தொகுதி, யார் வந்து அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாக்களிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக வந்து பேசப்படுது. ஆனாலும் உதயநிதி அண்ணா கிட்ட இவ்வளோ பெரிய திறமை இதனால் எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மக்களே வந்து தேடி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உதயநிதி அண்ணா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தது ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவரை மாதிரி இந்த அளவுக்கு வந்து தற்போதைய உள்ள ஆட்சிக்கு இந்த மாதிரி தான் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு வந்து ஏற்படுது. ஆனால் வச்சு செய்யன்னு செய்கிறாரு. ஆனால் வாழ்த்துக்கள் நான் உதயநிதி அண்ணா.